இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐமாவதி vs ஸ்டேட் ஆஃப் ஏபின்ற ஒரு முக்கியமான ஒரு கேஸ் 2023 செப்டம்பர் அப்போ ரீசெண்டாக வந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இந்த கேஸில் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு காலாவதியான கடன் அதுக்காக ஒரு செக் ஒன்று கொடுக்கப்பட்டதுன்னா அந்த கடனை காலாவதி ஆயிருக்குன்றதுனால இந்த செக்கு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் செக் மோசடி பண்ணாங்கன்னா அது மேலே கேஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டைம் பார் டெப்ட்டுக்கு இஷ்யூ பண்ண செக் லீகல் என்ஃபோர்ஸபிள் டெப்ட் கிடையாதுன்றதுனால அந்த செக்கை குவாஷ் பண்ண செக் பவுன்ஸ் கேஸை குவாஷ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ண ஒரு விஷயம். இந்த கேஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்ளைனன்ட் அக்யூஸ்டு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அக்யூஸ்டோட சன்னோட படிப்புக்காகவும் வீட்டோட செலவுக்காகவும் 20 லட்ச ரூபாய் அக்யூஸ்ட் கம்ப்ளைனன்ட் கிட்ட கடன் வாங்குறாரு. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு 28/7/2012 அன்னைக்கு ஒரு ப்ராமிசரி நோட், டிமாண்ட் ப்ராமிசரி நோட் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. அந்த ப்ராமிசரி நோட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் 2016 இந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணிடுவேன், மாதம் 2% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிசரி நோட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு அவர் அந்த கடனை வாங்கிக்கிறார். ஸோ இது இந்த பக்கம் ஒன்று இருக்க. அந்த ப்ராமிசரி நோட்டு காலாவதி ஆகிட்டு கொஞ்ச நாட்கள் கழிச்சு 2017 அவர் ஒரு செக் ஒன்று இஷ்யூ பண்ணுறாரு. 10 லட்ச ரூபாய்க்கு, அதுவும் 20 லட்ச ரூபாய்க்கு கூட கிடையாது, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் ஒன்று இஷ்யூ பண்ணுறாரு. இந்த செக்கு 28 ஏப்ரல் 2017 அன்னைக்கு இஷ்யூ பண்ணப்பட்ட செக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் அதை டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுறது 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி 2017 அன்னைக்கு அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுறது. ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட்ன்ற ரீசனோட ரிட்டர்ன் ஆகிடுறது. அதுக்கப்புறம் காலத்துக்குள்ளே அவங்க நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. நோட்டீஸ்க்கு இவர் பதில் கொடுக்குறாரு, அந்த பதிலுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க, அதுக்கும் ஒரு பதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது நோட்டீஸு, ரிப்ளை, ரிஜாயிண்டர், கவுண்டர் ரிஜாயிண்டர், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறது ஜூன் மாதத்துக்குள்ளே. இதெல்லாம் நோட்டீஸோட பரிவர்த்தனைலாம் முடிஞ்சு கோர்ட்டில் இவங்க 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. செக்கு வாங்கினவங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒரு 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 138 கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அந்த 138 கேஸை குவாஷ் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் இவர் பெட்டிஷன் போடுறாரு. இந்த குவாஷ் பெட்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, செக் பவுன்ஸோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டின்றது இருக்குது. இப்போது ஒரு வேளை இந்த செக்கு இல்லாத பட்சத்தில் இந்த லைபிலிட்டி, அதாவது இந்த 20 லட்ச ரூபாய் கொடுக்கணுன்றதை அவரால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலாவதியான ஒரு கடனாக போச்சு. அந்த டைம் பீரியட் 2016 கொடுக்குறேன்னு சொன்னால் 2016 முடிஞ்சு 17 வந்துருச்சு. ஸோ காலாவதி ஆனதுனால அவங்களால அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெப்ட் கிடையாது இது. ஸோ இது செல்லாது. ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டி இல்லைன்றதுனால அது செக் அதுக்கு இஷ்யூ பண்ணப்படல அப்படின்றதுனால இது செல்லுபடி ஆகாது. அப்படின்றதுனால இந்த செக் பவுன்ஸ் கேஸை குவாஷ் பண்ணணும், நசுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டுடுறாங்க. ஹைகோர்ட்டும் இவரோட வாதத்தை ஏற்றுக்கிட்டு அந்த கேஸை குவாஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நோ பர்சன் கேன் டேக் பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் ஓன் ராங் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் லீகல் பிரின்சிபலை சுப்ரீம் கோர்ட் பார்க்குறாங்க. ஒருத்தர் செய்கிற தப்புனாலே இன்னொருத்தர் அவரே அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா இந்த நாட்களுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியை மீறினதே அவர் தான். ஸோ அதே அடிப்படையை வச்சு அவராலே அந்த லைபிலிட்டிலேருந்து தப்பிக்க முடியாது. இவர் ஒரு செக்கை கொடுத்துருக்காரு, அதை நம்பி வாங்கியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டி இருக்குன்றது தான். அது டைம் பார்டாக இல்லையான்றது 2ஆம் பட்சம். அது மேற்கொண்டு எவிடன்ஸில் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இடையில அதை எக்ஸ்டென்ஷனும் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது குவாஷ் ஸ்டேஜ்லேயே நம்ம முடிவு பண்ணக்கூடாதுன்றதையும் பார்த்தாங்க. அதனால் இந்த குவாஷ் பெட்டிஷன் ரிவர்ஸ் பண்ணி ட்ரையல் கோர்ட்டுக்கு திரும்பி கேஸ் அமைச்சு இந்த கேஸை மெரிட்ஸில் டிசைட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பு ஹைமாவதி vs ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இன் 2023 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்குது.